மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பார்த்து வருகிறோம். மாநில சுயாட்சி பற்றி பேசும் திமுக 15 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். தேர்தலுக்காக மாநில சுயாட்சி முழக்கம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுப்பராமன். முழு விவரங்கள். வணக்கம். நேற்றைக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும் என்றும் அதற்காக ஒரு குழு அமைத்திருக்கிறது. அந்த குழுவின் சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த முதல் தொகுப்பை நேற்று சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வழங்கினார். இந்த நிலையில்தான் இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் உரையாற்றி வருகிறார். அவர் பேசும்போது மாநில சுயாட்சி பற்றி பேசும் திமுக 15 ஆண்டுகள் மத்தியில் அந்த மத்திய அரசின் அங்கம் வகித்தது. குறிப்பாக தேவகவுடா, ஐக்கிய குஜரால் உள்ளிட்டோருடைய அந்த அமைச்சரவையில் திமுக அங்கம் வகித்தது. அப்போதெல்லாம் அவர்கள் இந்த மாநில சுயாட்சி பற்றி கேட்டிருக்கலாம். ஆனால் தற்போது இவர்கள் இப்போது பேசுவது என்பது தேர்தலுக்காக பேசுகிறார்கள். மத்திய அரசுக்கு, அதாவது மாநில சுயாட்சி நிறைவேற்றுவதற்கு என்ன நடவடிக்கைகள் அப்போதெல்லாம் நீங்கள் எடுத்தீர்கள், இப்பொழுது மத்திய அரசுக்கும் திமுகவிற்கும் ஒரு சுமூகமான சூழல் இல்லாத நிலையில் மத்திய அரசு மீது வேண்டுமென்றே பழி போட வேண்டும் என்ற நிலையில்தான் அவர்கள் இதை பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் வருகிறது, அதற்காக தான் இவர்கள் மாநில சுயாட்சியை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அதே போல அமைச்சர் சிவசங்கர் அதற்கு பதிலளிக்கும் போது கூட மாநிலத்தின் உரிமை மொத்தமாக மத்திய அரசு பறிக்கிறது, அதற்காக தான் இந்த மாநில சுயாட்சியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், அதற்காக தான் இதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். இன்றைக்கு அதற்கான தேவை என்பது எங்களுக்கு வந்திருக்கிறது, தேர்தலுக்காக அல்ல. அன்றைக்கு நாங்கள் மத்தியில் கூட்டாட்சியில் இருந்தோம், அன்றைக்கு சுமூகமான ஒரு சூழல் என்பதே இருந்தது, மாநிலத்துடைய உரிமைகள் எதுவும் பறிக்கப்படவில்லை, மாநிலங்களை ஒருங்கிணைத்துதான் மத்திய அரசு என்பது அப்பொழுது செயல்பட்டது. ஆனால் தற்பொழுது அவர்கள் மாநில உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறார்கள். அதற்காக தான் நாங்கள் தற்போது மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறோம் என்று பேசினார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 15 ஆண்டுகள் பல்வேறு அரசுகளில் நீங்கள், அதாவது திமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட மத்திய அரசுகளில் நீங்கள் கூட்டணி வகித்தீர்கள். அப்போதெல்லாம் நீங்கள் மாநில சுயாட்சி பற்றி கேட்காமல் தற்போது தேர்தல் வருகிறது என்பதால் மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறீர்கள் என்று குறிப்பிட்டு பேசி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.